வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஒரு பக்கம் விஜய் வேகம் எடுத்துக் கொண்டே இருக்கிறார், ஒரு பக்கம் புஷி ஆனந்த் போய் சந்திக்கிறார், இன்னொரு பக்கம் நிர்மல் அவர்கள் சந்திக்கிறாங்க. இவங்கெல்லாம் தலைமறைவானவர்கள் அப்படின்னு கொஞ்சம் நாளாக சொல்லப்பட்டது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் கொடுத்த துபாய் அப்டேட் அது ஒரு பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது. யாருடனும் கூட்டணி இல்லை இப்போதைக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் இதை தான் சொல்லுவாரணும். நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், விஜய் தனித்து தான் நிற்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தனித்து நிற்பாரா கூட்டணியோடையா, நீங்கள் எது அவருக்கு சாதகமாக இருக்கும் அதையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெண்களுடைய ஆதரவு இன்றைக்கி விஜய்க்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறையா கருத்து கணிப்புலாம் வருது. அதையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி விஜய் யாரோட போவார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி விஜய் அடுத்து என்ன பண்ண போகிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேல் கார் பயணம், இந்த விமான பயணம் அதெல்லாம் இல்லையா. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிறுவனத்தோடு பேசிகிட்டு இருக்காங்களாம். அது ரொம்ப தூரம் பறக்கிற மாதிரி விமானம் இல்லையா. ஏன்னா எல்லா இடத்துக்கும் விமானத்திலேயே போகலான்னு. உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அம்மா உங்களுக்கு கொடநாட்டிலேருந்து விமானத்திலேயே வருவாங்க. கோயம்புத்தூருக்குலாம் விமானத்தில் தான் வந்தாங்க. அப்போ விமான பயணம் அப்படிங்கிறது ஜெயலலிதா அம்மா ஏற்கனவே இந்த ஃபார்முலா தமிழ்நாட்டில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அம்மா வானத்தில் போகும்போது கீழந்தெல்லாம் கும்பிடுவாங்கன்னெலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் இப்போ துபாய் நிறுவனத்துடன் பேசி கொண்டிருக்கிறாங்களாம். அந்த தரப்பு அநேகமாக இனிமேல் அடுத்த கட்டமாக விமானத்தில் தான் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் தரப்பு என்ன யோசிக்கும், ஏற்கனவே கூட்டத்தை நம்ம திருச்சியில் காட்டியாச்சு. இனிமேல் விஜய் கட்டுக்கடங்காக கூட்டம் வருங்கிறது மக்கள்கிட்ட தெரியும். அப்போ இனிமேல் அந்த கூட்டம் கீட்டம் இதெல்லாம் வேணாம், நேரடியாக இப்போ ஹெலிபேட்டில் இறங்க வேண்டிதான், அந்த கூட்டத்துக்கு போக வேண்டிதான். மைதானம் மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணுவோம். அது விஜய்க்கும் தொந்தரவு இல்லை, பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று, இனிமேல் ஒரு ரோடு ஷோ எது கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. இதுனா பிரச்சனை இல்லை, நேராக வராரு, மைதானத்தில் வராரு, பேசிட்டு போயிட்டே இருப்பார். இது ரொம்ப எளிதான நடைமுறை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அடுத்த அப்டேட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். இன்னொன்று, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உச்சநீதிமன்ற உத்தரவு வந்தோன்னா விஜய் தரப்பு ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. நிறைய பேர் கேட்குறாங்க, இது திமுகவுக்கான பின்னடைவு இல்லைங்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், திமுகவுக்கான பின்னடைவு இல்லைன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும். விஜய் தரப்பு என்ன கேட்குது, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் தலைமையில் ஒரு விசாரணை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி, அந்த பாதிக்கப்பட்டவங்களாம் சிபிஐ. தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கணும், சார் நீங்கள் சிபிஐட்ட கொடுத்தாலும் பரவாயில்ல, உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர்கிட்ட கொடுத்தாலும் பரவாயில்ல, யார்கிட்ட வேணால் கொடுங்க. அமெரிக்காவில் அமைப்பு கிட்ட கொடுக்கணும், எங்களுக்கு கவலையே இல்லை. யார்கிட்ட வேணால் கொடுத்து விசாரிங்க சார், முடிஞ்சு போச்சு சார். ஏன்னா ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இதை சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி மேலே தப்பு, காவல்துறை மேலே தப்பு, சதி பண்ணாங்க, இதெல்லாம் பார்த்து பிஜேபி திமுக பயப்பில்லை அப்படின்னு வெகுஜன மக்கள் நினச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, உச்சநீதிமன்றத்தில் போய் 2 அட்டார்னி ஜெனரல், முகுல் ரோஹித்கி, அபிஷேக் சிங்வி, இவங்க 2 பேரையும் வச்சு, இவர் இல்லாமல் வில்சன் எல்லாத்தையும் ஒரு பெரிய பட்டாளத்தோடு கொண்டு போய் நீங்கள் சிபிஐ விசாரணை கொடுத்துடாதீங்கய்யா, உச்சநீதிமன்ற நீதிபதி அரசர் தலைமையில் விசாரிக்கக்கூடாது. ஏன் அவ்வளோ பதட்டம்? இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பதட்டம். திராவிட மாடல் அப்படிங்கிறது நாங்கள் உலகத்துக்கே புத்தி சொல்கிறோம் அப்படிங்கிறீங்க. ஒரு சம்பவம் நடக்குது, டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சம்பவம் டக்கு நடக்குது. சென்னை ஹைகோர்ட்டில் போகிறீங்க, ஒரு நீதிபதி உங்களுக்கு ஆதரவாக சொல்கிறாரு, உடனே எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணுறீங்க, வேகமாக அஸ்ராக்கர் போகிறாரு, ஒரு நபர் ஆணையம் போகிறீங்க, அவங்க வேகமாக நடக்கிறாங்க. செந்தில் பாலாஜி ப்ரெஸ் மீட்டு, அமுதா ஐஏஎஸ் ப்ரெஸ் மீட்டு, ஏடிஜிபி ஒரு ப்ரெஸ் மீட்டு, டிஜிபி ஒரு ப்ரெஸ் மீட்டு, நிலை வித்வான்கள்லாம் சேனலில் எல்லாம் இறக்கி விட்டுட்டீங்க, எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப், ஃபேஸ்புக்கு முழுக்க விஜய் ஓடிட்டார், விஜய் கோலை, விஜய் ஒரு கொடுங்கோலர் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறீங்க. எதுக்கு இது இவ்வளோ பதட்டம்? சார் சம்பவம் நடந்துருச்சு, விசாரிச்சுட்ருக்கோம், முடிஞ்சு. இந்த சம்பவத்தை ஒரு நபர் ஆணையம் போட்டு அவங்க தான் சார் பதில் சொல்லணும், முடிஞ்சு ஈஸியாக அந்த பிரச்சனையை அணுகி இருக்கலாம். இவ்வளோ பதட்டம். அப்போ தான் நம்ம சொன்னோம், இல்லைங்க இந்த கவர்மெண்ட்டு இது யார் இயக்குறானே தெரியாமல் இயக்குறாங்க. காவல்துறையில் ஒரு 3 பேர் அவங்க இஷ்டத்துக்கு, இந்த பக்கம் ஐஏஎஸ் ஒரு 3 பேர் அவங்க இஷ்டத்துக்கு. முதலமைச்சர் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கார். அப்போ முதலமைச்சர் சொல்லணுமா வேணாம்பா, ஏன்பா நான் ஒரு தலைவர் தொண்டர் இறப்பதை விரும்புவாரா, நான் பேசிட்டேன். முரசொலியில் அப்படியே நேர்மாறாக விஜயை கொடுங்கோலனாக சித்தரித்து ஒரு கட்டுரை வந்தால் பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? என்னங்க சிஎம் இப்படி பேசுகிறாரு, முரசொலி இப்படி பேசுனா முரசொலியை நடத்துறது யார்? திமுக பத்திரிக்கை தானே. ஸ்டாலின் ஒன்று சொல்கிறாரு, இங்கே ஒன்று சொல்கிறீங்க. இதே கலைஞர் இருந்தால் பண்ணியிருப்பாரா? அன்றைக்கி முரசொலி படிச்சுட்டு கேட்பாரா, கேட்க மாட்டாரா? அப்போ எல்லாம் செட்டிங்கா அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு வருமா வராதா? இந்த பக்கம் பார்த்தா விஜய் தரப்பு கண்டுக்கவே இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு புயல் அடிக்கும் போது எல்லா மிருகம் அப்படியே நிற்கும், பார்த்துருப்பீங்க. அந்த புயல் அடிக்கும் போது நிற்கும், நிதானம் ரொம்ப முக்கியம். விஜய் தரப்பு எதுவுமே பேசலை. நிறைய பேர் சொன்னாங்க, ஏங்க என்னங்க திமுக வெளுன்னு வெளுக்குது, யாருமே பேச மாட்டீங்க, உங்களுக்காக மற்றவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் அந்த 4 நிமிஷம் வீடியோவை 4 நாள் கழித்து தான் போடுறாரு. ஆனால் என்னென்னா ரொம்ப அமைதியாக விட்டாங்க, எதை பற்றி பேசுகிறதில்ல. சில சமயம் சொல்லுவோம்ல, பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான், பேசிய வாழ்க்கை உனக்கு எஜமான், அந்த மாதிரி அமைதியாக இருந்துட்டாங்க. இன்றைக்கி அமைதி வென்றுடுச்சுனே சொல்லலாம். நிறைய பேர் கூட சொன்னாங்க பேசியிருக்கலான்ட்டு.
நம்மளும் சொன்னோம், ஏங்க அதாவது காவல்துறை தான் எங்களை வெளியேற்றியது அப்படிங்கிற கரெக்டான வாதம். இன்னொன்று, புஷி ஆனந்த், நிர்மல்குமார் எல்லாருமே நாங்கள் கரூரில் தான் இருந்தோம், 4 மணி வரைக்கும் இருந்தோம் அப்படிங்கிற அழுத்தமான வாதத்தை பதிய வைத்திருக்க வேண்டும். ஆனால் வெளியில் எப்படி வந்தது, விஜய் அவங்க ஆளுக்கெல்லாம் ஓடிட்டாங்கப்பா, புஷி ஆனந்த் நிர்மல்லாம் அப்ஸ்காண்டு, இவங்களை வச்சுட்டு 234 தொகுதியில் ஜெயிக்க போகிறாராம். பேச்சு அப்படி தானே வந்தது. கட்டமைப்பே இல்லைங்க, பயந்தாங்கோலிங்க, எங்கெங்கே போனீங்க எல்லாரும், இப்படி தான் கேட்டோம். அப்போ விஜய் தரப்பு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தது. ஆனாலும் விஜய்க்கு ஒரு பெரிய பலம் அப்படிங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள், அவங்கெல்லாம் விஜய்க்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தோன்னே இவங்களால் ஒரு நெரேட்டிவை செட் பண்ண முடியல. திமுக செட் பண்ணி பார்த்தாங்க, முடியல. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் இப்போ இவங்க தான் சார் என்னை வெளியே அனுப்புனது, நான்லாம் வரல அப்படின்னு நேரடியாக சொன்னது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் தரப்பு என்ன நினச்சாங்களோ அது நடந்துருச்சு. விஜய் தரப்பு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர், அதுவும் சிபிஐ, அதுக்கு மேலே அஜய் ரோஸ்தகி. ஏன்னா ஏற்கனவே என்ன சொல்கிறோன்னா, உச்சநீதிமன்ற நீதியரசர் தலைமையில் ஒரு குழு போட்டதுனால இன்றைக்கி சிபிஐ அப்படிங்கிறது இஷ்டத்துக்கு பிஜேபி சொல்கிறதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா மேலே ஒரு கடிவாளம் இருக்குது. தொடர்ந்து இதை நான் சொல்லிட்டு இருந்தோம், பிஜேபி பிடியில் விஜய் இருக்கிறார். நம்ம இன்னும் சொன்னோம், எழுதி வச்சுக்காங்க, அடுத்த ஒரு மீட்டிங்கில் பிஜேபி திமுகவை ரவுண்டு கட்டி அடிப்பார். சார் ஒரு குழந்தைக்கு கூட தெரியுமே, நீங்களும் நானும் அப்படி பண்ணுவோமா, நம்மளை தான் விஜய்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அளவுக்கு சிபிஐ விசாரணை போட்டாங்க அப்படின்னு அடுத்த கூட்டத்தில் போய் பிஜேபி ஒரு நல்ல கட்சிங்க, பழனிசாமி வேறு ஒரு நல்ல தலைவரே இல்லைங்க, திமுக தாங்க மோசம்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? பார்த்தீங்களா, சிபிஐ விசாரணை போட்டோன்னு விஜய் பயந்துட்டார், சொல்லுவோமா இல்லையா? அது எப்படிங்க விஜய் பண்ணுவார்? அடுத்து என்ன சொல்லுவார்? அடுத்த மீட்டிங்கில் போய் இந்த பாயாசமும் வேணாம், இந்த பாசிசமும் வேணாம், 2 பேரையும் தூக்கிறீங்க, அப்படி தானே பேசுவார். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த விஜய் பேசுவார், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க அதிமுகவுடன் கூட்டணின்னு. ஒன்று, நம்ம அதிமுகவுடன் கூட்டணிக்கு போக மாட்டாருங்கிறதுக்காக ஒரு லைவே பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான ஊடகங்கள் அதிமுக பேசிட்டாங்க, அதிமுக எடப்பாடி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லும்போது, இல்லைங்க அதெல்லாம் இப்போதைக்கு விஜய் பண்ண மாட்டார். அவங்க தரப்பில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது இன்னும் தீர்மானமாக இருக்காங்க. நம்ம இறங்கி பண்ணுவோம். நம்ம பழனிசாமியை முதல்வராக்க விஜய் வரல, 2வது இடங்கிற பேச்சே இப்போ விஜய் யோசிக்கல. அதுக்கு சினிமாலே இருந்திருக்கலாம். நம்ம சிஎம் ஆகணும் தான் வந்தோம், நம்மளுடைய கோடிக்கணக்கான ரசிகர்களை எதுக்கு பழனிசாமிகளை முதலமைச்சராக்கவா நம்ம இவங்களெல்லாம் கொண்டு வந்தோம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறேன்னு இப்போ நம்ம இந்த தேர்தலை சொல்லிட்டா, அடுத்த தேர்தலில் என்னங்க யோகிய மாதிரி பேசுனீங்க, கடைசியாக எந்த கொள்கை எதிரி பிஜேபியோட கூட்டணி வச்சிங்க, எந்த ஊழல் கட்சியான அதிமுகவோட கூட்டணி வச்சிங்க, என்னங்க அப்படிங்கிற கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக போகும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், விஜய் அவர்கள் இனிமேல் அடுத்து என்ன பண்ண போகிறாரு. இப்போ புஷி ஆனந்த் வந்துட்டார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புஷி ஆனந்துக்கெல்லாம் இனிமேல் ரூட் கிளியர். ஏன்னா எஸ்ஐடியிலேருந்து இன்றைக்கி சிபிஐ மாறினோன்னா தமிழக அரசு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்குமுக்காடி இருக்காங்க. அதாவது முதல்ல விஜய் தரப்பு அங்கங்கே ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ சிபிஐ எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்பினா என்ன பண்ணுவீங்க? சிபிஐ எல்லாத்துக்கும் சம்மன் கொடுக்கலாம். ஏற்கனவே என்ட்ரி கொடுத்தவங்கிற பேரில் இங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எப்படி நீங்கள் இந்த என்ட்ரி கொடுத்தீங்க, உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, 600 போலீஸ்ன்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறீங்க, ஆனால் 500 போலீஸ்ன்னு ஏடிஜிபி சொல்கிறாரு, 500 600 எந்தெந்த ஸ்டேஷன்லேருந்து வந்தாங்க, எங்கெங்கெல்லாம் நின்னாங்க எல்லாம் கேட்பாங்கல்ல. யார் அந்த ஆம்புலன்ஸை கூப்பிட்டது, யார் பிரேத பரிசோதனை பண்ணுது, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இது பண்ணிங்களா, இந்த செருப்பு தூக்கி போட்டார் அவரை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு எல்லா தகவல்களும் இன்றைக்கி நீங்கள் சிபிஐட்ட கொடுக்க முடியும், கொடுக்கணும். அதனால் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இவர்கள் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோ அது நடந்து விட்டது. விஜய் தரப்பு அமைதியாகிடுச்சு. இப்போ இவங்க தான் ஓடிட்டுருக்காங்க. சொல்லுவாங்கள்ல, அதாவது என்னென்னா, இவர்கள் வீராதி வேஷமாக பேசி கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, விஜய் 10 நாளாக வெளியில் வர மாட்டுறாரு, அது இது 4.5 நிமிஷம் வீடியோ போட்டதே வேஸ்ட்டு, பேசவே தெரில, ஃபுல்லாக நடிக்கிறாரு எல்லாம் சொன்னீங்க. நீங்கள் உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது நீங்களோ நானோ மற்றவங்களோ யாரோ ஒருத்தர் சொன்னால் கூட கால் பண்ணி வச்சுக்கலாம். உச்சநீதிமன்றமே இன்றைக்கி தெளிவாக சொல்லிடுச்சு. இப்போ திடீர்னு பிஜேபி கையில் விஜய் மாட்டிக்கிட்டாரு, ஏன்னா சிபிஐக்கு வழக்கு போயிடுச்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகிடும். கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு. ஏன் போட்டது உச்சநீதிமன்றம். நீங்கள் உச்சநீதிமன்றம் சொன்னதெல்லாம் உள்நோக்கம் கற்பிச்சிங்கன்னா நிறைய பேர் கற்பிச்சிட்ருக்காங்க திமுகவில். பிஜேபி தாங்க கையெடுத்துருங்க, இனிமேல் விஜய் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதை சொல்லவே கூடாது. இங்கே இருக்கக்கூடிய ஒருவேளை இது திமுகவுக்கு ஆதரவாக பேசி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எஸ்ஐடி வேணாங்க, போடக்கூடாதுங்க, எஸ்ஐடி போட்டதே தப்புங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் கோர்ட் நியமித்த ஒரு விஷயத்தை விமர்சிக்கக்கூடாது. அப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இனிமேல் வேகம் எடுக்கும்.
இப்போ அடுத்து விஜய் அவர்கள் இப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடுவார். இனிமேல் அவ்வளோதான். இப்போ கரூர் போக போகிறாரு, கரூரில் போய் பேச போகிறாரு, அடுத்து இப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடுவார். அப்போ டைலாக் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு இப்போது விஜய் போகிறதுக்கான வாய்ப்பு 100% இல்லை. அதையும் தாக்கி தான் பேசுவார். அவங்க ரூட்டு வேறு ஒரு ரூட் போட்டு போயிட்டு இருக்காங்க. அதில் வந்து மாற்று கருத்தில் அது சரியான ரூட்டா தப்பான ரூட்டான்னு காலம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் என்னென்னா இதை வைத்து டிவிக்கு முடக்கி விடலாம். ஒரு 4-5 இப்போ மாவட்ட செயலாளர்லாம் கைது பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் இனிமேல் 5 நாள் இனிமேல் விட்டே ஆகணும். ஏன்னா இப்போ சிபிஐக்கு போயிடுச்சு. இனிமேல் களமே மாறிடும். இவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ சிபிஐ எந்த அளவுக்கு ஃப்ரேம் பண்ணும், அதாவது தேர்தல் நெருக்கத்தில் அநேகமாக தேர்தல் நெருக்கத்துக்குள்ளே இந்த வழக்கு விசாரணை முடிஞ்சு ஒரு உத்தரவு கண்டிப்பாக வந்துடும். அப்போ அந்த உத்தரவு நேற்று நடந்த மாதிரி உச்சநீதிமன்றம் அதாவது சிபிஐ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்களோ, அதே போல் தமிழக அரசு தான் காரணம், இவர்களுடைய அஜாக்கிரதை தான் இவ்வளோ பேர் இறப்புக்கு காரணம்னு ஒருவேளை சிபிஐ உத்தரவு சொல்லிச்சுன்னா அப்பயும் நீங்கள் பாசிச பாஜகன்னா மக்கள் பெருசாக நம்ப மாட்டாங்க. ஏன்னா உச்சநீதிமன்ற நீதியரசர் பார்வையில் இது நடக்குது, ஓய்வு பெற்ற நீதியரசர். அதனால் அது பண்ணாங்கன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். ஏற்கனவே சொன்னோம், கருத்து கணிப்புலாம் நிறையா இப்போ திமுகவுக்கு பாதகமாக வந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் மக்கள் செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இப்போ வந்து விடுபட்ட அனைவருக்கும் உரிமை தொகை கொடுக்குறோம், அப்படி கொடுக்குறோம், இப்படி கொடுக்குறோம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். விஜய்க்கு ஆதரவு கூடி இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இல்லை கூடலன்னு நினச்சா எதுனாலும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.